வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஃபினிக்ஸோட ஒரு புதிய ஸ்மார்ட் ஃபோன் இன்ஃபினிக்ஸ் Zero 5G 2023 மாடல். இது இன்ஃபினிக்ஸ் பார்த்திங்கன்னா சமீப காலத்தில் ரொம்பவே ஒரு அக்ரெசிவான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஒரு அக்ரெசிவான விலைக்கு கொண்டு வந்துட்டுருக்காங்க. அந்த வரிசையில் இப்போ இந்த Zero 5G அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இது ரெண்டு மாடலில் கொண்டு வராங்க. Zero 5G 2023 டர்போ மாடல் அதான் எங்கிட்ட இருக்குது. இதில் 8GB RAM மற்றும் 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடு கொண்டு வந்திருக்காங்க. மீடியாடெக் Dimensity 1080 இது பவர் ஆகுது. இதோட விலை 20,000 ரூபா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா Zero 5G 2023 இது Dimensity 920 சிப்செட்டில் யூஸ் பண்ணுறாங்க. 8GB 128GB ஸ்டோரேஜோடு வருது. இதோட விலை 18,000 ரூபா. ஸோ இப்படி ரெண்டு Zero 5G 2023 அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த டர்போவை பற்றி தான் இன்னைக்கு பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்டஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 20,000 சொல்கிறாங்க. இந்த Dimensity 1080 சிப்செட்டில் பவர் ஆகக்கூடிய 5G ஸ்மார்ட் ஃபோன் இது. இப்போது இந்த ஃபோனை பற்றி நம்ம பார்க்கலாம். இது ரியலி ஒர்த்தாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா மார்வல் மூவிஸ் கொலாபரேஷனில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ மார்வலோட இந்த புதிய படம் ஒன்று வருது, ஆண்ட்மேன் அண்ட் வாஸ்ப் குவாண்டமேனியான்னு. அதோட பிராண்டிங்கில் இந்த பாக்ஸில் பண்ணியிருக்காங்க. பட் காஸ்மெட்டிக் பிராண்டிங் தான். ஃபோனுக்குள்ளே வால்பேப்பர் அந்த மாதிரிலாம் பிராண்டிங்லாம் கிடையாது. பாக்ஸில் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஃபினிக்ஸ் Zero 5G இருக்குது. எங்கிட்ட இருக்கிறது ஆரஞ்சு கலர் வேரியன்ட். பார்க்க செம்மையாக இருக்குது. 2023 கூட ஒரு ஆரஞ்சு கலர் வேரியன்ட் கொண்டு இருந்தாங்க. அதை விட ஒரு பெட்டரான ஒரு ஆரஞ்சு கலர் வேரியன்ட் இப்போ தந்திருக்காங்க. இந்த கலர் நல்லாவே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த கலர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒயிட் மற்றும் பிளாக் கலர் ஆப்ஷன்லேயும் தராங்க. இந்த ஆரஞ்சு வேரியன்ட் பார்த்தீங்கன்னா லெதர் ஃபினிஷில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பின்பக்கம் ஒரு லெதர் மாதிரியான ஒரு ஃபினிஷில் இருக்குது. ஒரு யூஸ் பண்ணுறதுக்கு ஹேண்ட் ஹோல்ட்லாம் நல்ல ஒரு ஃபினிஷ் இருக்குது. யூனிக் கர்வ் டிசைன். ஸோ கேமரா மாடியில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே யூனி பாடியில் பண்ணியிருக்காங்க பின்பக்கம். ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபினிஷும் தந்திருக்காங்க. 8.7 mm திக்னஸ் மற்றும் 199 கிராம்ஸில் இந்த ஃபோன் வருது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஒரு அட்ராக்டிவான ஒரு கலர், ஃபேண்டா கலர் இல்லையா? அவங்களுக்கு இந்த கலர் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு என்ன பாக்ஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33 வாட்ஸ் சார்ஜர், அதற்கான டைப் சி கேபிள் தந்திருக்காங்க. சிம் எஜெக்டர் பின், யூசர் கைட் மற்றும் சாஃப்ட் பேக் கேஸ் பாக்ஸுக்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபோனோட டிசைன்லேருந்து வருவோம். எனக்கு பார்த்தீங்கன்னா கலர்ஸ், பிரைட்டான கலர்ஸ் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த கலர் எனக்கு பிடித்தமான ஒரு கலராக இருக்குது. மேல் பக்கம் உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்குது. கீழ்ப்பக்கம் ஸ்பீக்கர், யூஎஸ்பி டைப் சி போர்ட், மைக் மற்றும் ஆடியோ ஜாக் தந்திருக்காங்க. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன். இந்த பவர் பட்டன் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வேலை செய்யுது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஃபாஸ்ட்டாகவே வேலை செய்யுது. லெஃப்ட் சைடில் உங்களுக்கு சிம் ட்ரே இருக்குது. இது 5G ஸ்மார்ட் ஃபோன். இதில் நீங்கள் 2 சிம் போடலாம். கூடுதலாக ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டு ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 256GB இன்பில்ட்டாக இருக்குது. பட் மைக்ரோ SD கார்டு போட்டுனா போட்டுக்கலாம். இந்தியாவில் உள்ள எல்லா 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. வாய்ஸ் ஓவர் 5Gயும் இதில் உண்டு. கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட்டும் இதில் தராங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் இந்த ஃபோன் எடுத்து நான் செட் பண்ணி பார்க்கும்போது 21.96GB சிஸ்டம் மற்றும் ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸுக்கு போகுது. சில ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் இருக்குது. அவங்களோட சில ஆப்ஸ் தான் தந்திருக்காங்க. ஸோ மற்றபடி பெரிய ப்ளோட்வேராக இல்லை. அப்புறம் ஸ்டார் வேல்யூ இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம், லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. FM ரேடியோ உண்டு. சென்சர்ஸ் தேவையான எல்லா சென்சர்ஸும் தந்திருக்காங்க. NFC இருக்குது. வைட் ஒன் L1 சர்டிஃபிகேஷனும் உண்டு. ஸோ OTT ஆப்ஸில் நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கும்போது ஹை டெஃபினிஷனில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்பிளே. வழக்கமாக இன்ஃபினிக்ஸோட டிஸ்பிளேலாம் பெரிதாக இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 6.78 இன்ச் டிஸ்பிளே, ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் LCD டிஸ்பிளே. இது 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடு இது கொண்டு வந்திருக்காங்க. பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயும் இதில் தந்திருக்காங்க. 240 Hz சாம்பிளிங், டச் சாம்பிளிங் இருக்குது. 20.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இது கொண்டு வந்திருக்காங்க. 500 nits பிரைட்னஸ் இருக்குது. ப்ரொடெக்டிவ் லேயராக NEG கிளாஸ் ப்ரொடெக்டிவ் லேயர் தராங்க. அப்புறம் ஆட்டோ ஸ்விட்ச் ரிஃப்ரெஷ் ரேட் நீங்கள் 60 Hz இல்லாட்டி 120 Hzக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு டீசெண்டான ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே, LCD டிஸ்பிளேயாக இருந்தால் கூட ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. ஸோ படம் பார்க்குறதுக்கு, மீடியா கன்சம்ஷனுக்குலாம் ஏற்ற ஒரு நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே உங்களுக்கு இதில் கிடைக்குது. இப்போது இதோட பெர்ஃபார்மன்ஸ், மீடியாடெக்கோட Dimensity 1080. இப்போ நீங்கள் சமீபத்தில் சில ஃபோன்களில் இந்த சிப்செட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு கேப்பபிளான ஒரு சிப்செட் இது. 5G சிப்செட். ஒரு 20,000க்கு உள்ள ஒரு பவர்ஃபுல்லான ஒரு 5G சிப்செட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த Dimensity 1080 அந்த தேவையை பூர்த்தி பண்ணுது. இது இல்லாமல் ஒரு Dimensity 920 நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இன்னொரு மாடலும் கொண்டு வந்திருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் மற்றும் LPDDR4X RAM இதில் இருக்குது. இந்த மாடலில் 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் தராங்க. ஸோ ஸ்டோரேஜுக்கு பிரச்சனையே இல்லை. அதிகமான ஸ்டோரேஜை உங்களுக்கு இந்த டர்போ வேரியண்ட்டாக கிடைக்குது. நல்ல ஒரு ஸ்மூத்தான கேமிங் திறனில் இந்த கிடைக்குது. ஒரு 20,000க்கு எனக்கு குறை சொல்லும்படியான எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் விஷயமும் எனக்கு இதில் தென்படலை. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் இது.
இந்த விலைக்கு ஒரு நல்ல ஒரு சிப்செட் வந்து இதில் வந்து உங்களுக்கு தராங்க. சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் 12 பேஸ் பண்ணி அவங்களோட XOS 12 வந்து இது கொண்டு வந்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கான அப்டேட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பேசிக்கலி ஆண்ட்ராய்ட் 13க்கான அப்கிரேட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். அப்புறம் 2 இயர்ஸுக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் தரும்னு சொல்லியிருக்காங்க. க்ளீனாக சொல்லிட்டாங்க, இதான் வந்து எங்களால் தர முடியும்னு இந்த ஃபோனில். ஸோ வந்து ஓகே. அண்ட் எஸ்ஓஎஸில் வந்து நிறைய ஃபீச்சர் ரிச்சான ஒரு யூஐ, வாட்ஸ்அப் உரித்தான பல ஃபீச்சர்ஸ் வந்து இதில் தராங்க. சோஷியல் டர்போன்னு, ஸோ பீக் மோட்னு ஒன்று இருக்குது. இதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா யாராவது வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்பி டெலிட் பண்ணிட்டாங்க வாட்ஸ்அப்பில், அந்த டெலிட்டட் மெசேஜஸ் பார்க்கலாம். அப்புறம் வாட்ஸ்அப் கால் ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ வாட்ஸ்அப் வீடியோ பியூட்டி மோட், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து வாட்ஸ்அப்புக்கு உரித்தான சில ஃபீச்சர்ஸ் வந்துருக்காங்க. அப்புறம் பல ஜெஸ்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆப் ட்யூன் இருக்குது. ஸோ டூவல் ஆப்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல ஃபீச்சர் ரிச்சான ஒரு இது வந்து தந்திருக்காங்க இதில். அப்புறம் வந்து உங்களுக்கு இதில் வந்து ரேம் எக்ஸ்டென்ஷனும் இருக்குது. ஸோ வந்து 13 GB வரைக்கும் நீங்கள் வந்து ரேமை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கேமரா பொறுத்த வரைக்கும் பின்பக்கம் வந்து 3 கேமரா தராங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, அப்புறம் ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் மற்றும் ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் இருக்குது. செல்ஃபிக்கு வந்து ஒரு 16 மெகாபிக்சல் கேமரா தராங்க. 4K வீடியோ வந்து நீங்கள் எடுக்கலாம். சாம்பிள் காண்பிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அப்புறம் கேமரா மோடில் வந்து உங்களுக்கு பியூட்டி மோடு, சூப்பர் நைட்டு, ஏஆர் ஷாட்டு, ஷார்ட் வீடியோஸ், வைட் செல்ஃபி, ஸ்லோமோ, டைம் லேப்ஸ், அந்த ஆப்ஷன் வந்து தந்திருக்காங்க. ஸோ வந்து இப்போ சில கேமரா சாம்பிள் பார்ப்போம். எனக்கு வந்து இன்ஃபினிக்ஸ்னு பார்க்கும்போது அவங்க வந்து இதில் வந்து கொஞ்சம் கேமரா வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காது தெரியுது அவங்களோட ஃபோன்களில் கம்பேர் பண்ணும்போது. வீடியோ பொறுத்த வரைக்கும் 1080 30 FPS, 1080 60 FPS மற்றும் 4K 30 FPSல வந்து நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம். இதோட சைட் பை சைடு கம்பேரிசன் இப்போ நீங்கள் பாருங்கள். லெஃப்ட் சைடில் வந்து 1080 30 FPSல எடுக்கக்கூடிய வீடியோ சாம்பிள் நீங்கள் பாருங்கள். ரைட் சைடில் வந்து 4K வீடியோ சாம்பிள் வந்து காண்பிக்கிறேன். ஸோ ஆடியோ சாம்பிள், வீடியோ சாம்பிள் எல்லாம் இதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு பெட்டர் ஐடியா கிடைக்கும். இது வந்து ஃப்ரண்ட் கேமராவோட வீடியோ சாம்பிள். 1080p மேக்ஸிமம் வந்து வீடியோ எடுக்கலாம் இதில். ஸோ ஃப்ரண்ட் கேமராவில் நீங்கள் வந்து வீலாகிங் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான அவுட்புட் கிடைக்கும். ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி தராங்க. 33 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓடி வருது. நல்ல ஒரு பேட்டரி லைஃப் வந்து இதை வந்து எதிர்பார்க்கலாம் நீங்கள். ஸோ இதான் வந்து Infinix Zero 5G Turbo 2023 மாடல். இதில் எனக்கு பிடித்தமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிக ஸ்டோரேஜ் கிடைக்குது. 256 GB ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. நல்ல ஒரு சிப்செட், இந்த 20,000க்கு உள்ள வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு 5G சிப்செட் வந்து தந்திருக்காங்க. Dimensity 1080, நீங்கள் Dimensity 920 மாடலும் இருக்குது. அது வந்து 18,000 ரூபா. கேமரா வந்து டீசெண்டான ஒரு கேமரா வந்து உங்களுக்கு கிடைக்குது. பெரிய டிஸ்பிளே தராங்க. 120 Hz ஸ்மூத்தான ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. டிசைன் வந்து எனக்கு இந்த ஆரஞ்சு கலர் டிசைன் வந்து எனக்கு ரொம்பவே பிடித்திருக்கு. ஒரு வேகன் லெதர் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு இதில் வந்து தந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது சுரேஷ் ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.